அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை அருளக்கூடிய நம்மளுடைய செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு பதிவாக கொண்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதனால் நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறுவீங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்களும் பயன்பெறுவாங்க. கண்டிப்பாக செய்யுங்க. சரி, வாங்க பதிவுக்கு போகலாம். அதாவது இப்போ நம்ம சங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சங்கை நம்ம அப்படியே வச்சுருந்தோம்னா அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. அந்த சங்கை நம்ம சக்தி வாய்ந்ததாக உருவாக்கணும். அதுக்கு நம்ம பூஜை செஞ்சு மந்திரங்களை ஓதும்போது கண்டிப்பாக அந்த சங்கானது அதை உட்கிரகித்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புனிதமான ஒரு பொருளாக மாறிடும் இல்லைங்களா? சரி, இந்த சங்குல 2 விதமான சங்குகள் இருக்குது. வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வலம்புரி சங்கு? சங்கை நம்ம வச்சோம் அப்படின்னா அதனுடைய வாய்ப்பகுதி திறந்திருக்கும் இல்லையா? அந்த திறந்த பகுதியானது இடது பக்கமாக இருந்துச்சுன்னா அது இடம்புரி சங்கு, வலது பக்கமாக இருந்துச்சுன்னா வலம்புரி சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பூஜை அறைகளில் வலம்புரி சங்கு வச்சு நம்ம பூஜை பண்ணுவோம். அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி தாயாருடைய அருள் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சங்கு பூஜை பண்ணும்போது வாசனை பொருட்களை வச்சு அந்த பூஜை செய்யும்போது அந்த வாசனை பொருட்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வாசனை தருகிறதோ அவ்வளவு அந்த வலம்புரி சங்கானது சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு தரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இடம்புரி சங்கை பற்றி. அதாவது இடர்களை நீக்கக்கூடியது இடம்புரி சங்கு. இதுதான் இடம்புரி சங்கு. இதை நம்ம இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இந்த புரியானது, இதுக்கு தான் புரின்னு அர்த்தம். இந்த புரியானது இடது பக்கம் இருக்குது. இடது பக்கம் இருந்தால் அது இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. வல பக்கம் இருக்கும்போது அது வலம்புரி சங்கு. சரிங்களா? இப்போ இந்த இடம்புரி சங்குக்கு இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வலம்புரி சங்கு சிறப்பானதோ, லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடியதோ, நம்மளுடைய செல்வத்தை அதிகரிக்கக்கூடியதோ, அதே மாதிரி சரிசமமான ஒரு பலனை தரக்கூடியது தான் இடம்புரி சங்கும். இடம்புரி அப்படின்னாலே இடர்களை தீர்க்கக்கூடியது, இடர்களை போக்கக்கூடியது, நமக்கு வருகின்ற துன்பங்களை போக்கக்கூடியது. துன்பத்தை போக்கினாலே இன்பம் தானா சேரும் இல்லைங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இது நான் இப்போ உங்க கையில காமிச்சிருக்க இந்த சங்கானது லக்ஷ்மி குபேர சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன லக்ஷ்மி குபேர சங்கு? குபேரருடைய அந்த செல்வங்கள்லாம் வச்சிருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற சங்கும் இந்த இடம்புரி சங்கு தான். பெருமாள் இருக்காரு இல்லையா, பெருமாளோட கையில இப்படி வச்சிருப்பாரு இல்லையா, அந்த சங்கும் இந்த இடம்புரி சங்கு தாங்க. இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். சரி, இடர்களை நீக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டேன், துன்பங்களை போக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். அப்ப இவ்வளவும் போக்கக்கூடியதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இன்பம் வரதானே செய்யுங்க. சரி, இப்போ இந்த சங்குக்கு எப்படி நம்ம என்ன பூஜை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. பூஜைக்கு எப்படி சங்கை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த சங்கை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நான் சேர்த்துருக்கிறது ஜவ்வாது பொடியும் மஞ்சள் தூள் கொஞ்சமும் சேர்த்துருக்கேன், குங்குமம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் இந்த சங்கை இந்த மாதிரி வச்சு நம்ம கழுவிக்கலாம். இந்த மாதிரி கழுவிக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் கழுவிட்டோம். நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 9 இடத்துல வைக்கலாம். இப்போ குங்குமம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளி தட்டு இல்லைன்னா செம்பு தட்டு எது வேணால் பயன்படுத்திக்கலாம். அதில் இந்த சங்கை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஊற்றினா போதும், நிறைய ஊற்றினா வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜவ்வாது தூள் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களால் முடிஞ்ச வெள்ளி காயின் இல்லைனா கோல்டு காயின் எது வேணால் போடலாம். அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த சங்கானது பெருமாளுக்கு உரியது. பெருமாள் கையில் இருக்கும் சங்கு.
இதில் நம்ம போட்டிருக்க இந்த ஜவ்வாது வாசனை பொருளான இந்த ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் மஞ்சளும் லக்ஷ்மி தாயாருக்கு உரியது. லக்ஷ்மி தாயார் அதை ஈர்ப்பாங்க. அதே மாதிரி லக்ஷ்மி தாயார் அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம போட்டிருக்க காயின் வந்து குபேரருக்குரியது. அப்போ குபேர சம்பத்து கிடைக்கும். இந்த 3 பேருமே இருந்தாங்கன்னா அங்கே செல்வ வளம் கண்டிப்பாக கொழிக்கும். இது வந்து இடம்புரி சங்கு இடர்களை தீர்க்கக்கூடியது. நமக்கு இடர்களையும் தீர்த்து நமக்கு வந்து நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தரும். இப்போ இதில் மேலே பூவை போட்டு நம்மளால் முடிஞ்ச நமக்கு தெரிஞ்ச பெருமாளுடைய மந்திரங்களோ பாடல்களோ எது வேணால் நம்ம பாடலாம். शुक्लां वरदरं विष्णु शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तिः. நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.